வணக்கம். கணிதன் படத்தோட விமர்சனத்தில் வந்திருக்கு. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு புதிய அணுகுமுறையான கூட சொல்லலாம். அதாவது போலீஸ் சான்றிதழை மையப்படுத்தி கதை. போலீஸ் சான்றிதழ்னால் அதை பயன்படுத்தி எப்படி பேங்க்கில் லோன் வாங்குறாங்க, எப்படி அரசாங்க வேலையில் ஜாயின் பண்ணுறாங்க, எப்படி டாக்டராக போலி டாக்டர் நிறையா உருவாகுறாங்க, எல்லாத்தையுமே டச் பண்ணி ஒரு முழுநீள கதையாக டிஎன் சந்தோஷ் இயக்கியிருக்காரு. டிஎன் சந்தோஷ் முருகதாஸ்லேருந்து அவரோட பற்றையிலேருந்து வெளிவந்த ஒரு டைரக்டர். இந்த படத்தோட கதையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா முருகதாஸோட டிப்பிக்கல் ஸ்டைலில் எடுத்திருக்காரு. நீங்கள் முன்னைய முருகதாஸோட எல்லா படத்தை பார்த்தீங்கன்னா அந்த கதைக்களம் மாதிரி அவரோட அந்த ஸ்க்ரீன் பிளே எல்லாமே அவரோட ஸ்டைலில் தான் இந்த படமும் இருக்குது. இந்த படத்தில் அதர்வா ஒரு ரிப்போர்ட்டராக நடிச்சிருக்காரு. என்னை பொறுத்தளவுக்கு ஒரு ரிப்போர்ட்டர்னு சொல்கிறதுக்காட்டிலையும் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அந்தளவுக்கு அவரோட கதைக்களம் எல்லாமே டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி இருக்குது. ஒரு ரிப்போர்ட்டர் அவருக்குரிய ஒரு கதைக்களம் கிடையாது. இது என்டையர் அவர் போலீஸ்க்கே ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் அதர்வா கொடுத்துருக்காங்க. ஆனால் அவர் கொடுத்துருக்கதை அவர் தெளிவாகவே நடிச்சுட்டு போயிருக்காரு. இருந்தாலும் இந்த படத்தில் டைரக்டர் டிஎன் சந்தோஷ் அதர்வாட்டிலேருந்து வாங்கியிருக்க வேலைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் விஜயோட நடிப்புகள் பிரதிபலிக்கிற மாதிரி அதர்வாட்டை எனக்கு தோணுச்சு பார்க்குறப்ப. ஏன்னா அவரோட அந்த லாஸ்ட்டாக ஒரு சாங் வரும். அதில் சாங்குக்கு முன்னாடி அவர் மேனரிசம் பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா விஜயோட டிப்பிக்கல் ஸ்டைலு. ஒருவேளை விஜயோட படங்கள் நிறையா டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டர் டிஎன் சந்தோஷ் இருந்ததுனால அவரோட மேனரிசத்தை அதர்வா மேலே திணிச்சிருக்காரு அப்படின்னு தான் எனக்கு தோணுது. இருந்தாலும் அதர்வா இந்த ஃபுல் மூவியை பார்க்குறப்ப அதர்வாவோட நடிப்பு, ஏன்னா இந்த படம் எல்லாமே அதர்வா தான். அவரை சுற்றி நடக்கிறதுனால அவருக்கு கொடுத்துருக்க கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் கதைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் பாதையிலே கதைக்களம் முடிஞ்சு போகுது. இரண்டாவது பாதையில் மறுபடியும் அந்த தொலைஞ்ச இடத்துலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போவேன், மறுபடியும் எடுத்துருவார். இது மாதிரி கதைக்களத்தை ஒரே இதை சுற்றி காமிக்கிறப்ப நிறைய இடத்துல அடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டை சூரியற அளவுக்கு கதைக்களம் அமைஞ்சிருக்கு. அதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருந்தாருன்னா இயக்குனர் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவர் அமைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே எல்லா கதையத்தையும் இருக்க முடிச்சுகள்லாம் அவிழ்த்து விட்டு செகண்ட் ஹாஃபில் மறுபடியும் அவிழ்த்த முடிச்சுகளை போட்டு மறுபடியும் கடைசியில் அவுத்துருக்காரு. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் தான். அதாவது வேகமாக எடிட் பண்ணி படத்தோட நகர்வுகள் பார்த்தீங்கன்னா பயங்கர வேகமாக போகும். அதுதான் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். இந்த படத்தோட நாயகி கேத்ரின் தெரேசா எதுக்கு அவங்களோட கேரக்டர் இவ்வளவு கிளாமராக இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த படத்துக்கு அவ்வளோ ஒரு மேக்கப்பு, அவ்வளோ ஒரு கிளாமர் தேவையா? ஒரு ரிப்போர்ட்டராக ஒர்க் பண்ணுறாரு. அந்த ரிப்போர்ட்டர் இருக்கிற அந்த மேனேஜரோட அந்த ஓனரோட பொண்ணாக நடிச்சிருக்காங்க. அந்த கேரக்டருக்கு இவ்வளவு மேக்கப் தேவையா? அவங்களோட கேரக்டரில் ஒரு நார்மலாக ஒரு பொண்ணு மாதிரி காமிச்சிருந்தாங்கன்னா அவங்களோட கேரக்டர் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஓவர் மேக்கப்பு, அவங்களோட கேரக்டர் அமைச்சிருக்க விதம், பாட்டு அமைஞ்சிருக்க விதம், இது எல்லாமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு நெகட்டிவ்னு தான் சொல்ல முடியும். ஒரு செகண்ட் ஹாஃபில் டைரக்டரோட ஒரு அறியாமையை பாருங்கள். செகண்ட் ஹாஃபில் இந்த வில்லங்கள் ஒரு ஆஃபீஸில் அவங்களோட கொல்லிக்கு ஒருத்தவங்களை கொன்றுவான். ஏன்னா அதர்வா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்து ஒரு 5வது நிமிஷத்தில் அதர்வாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிட்டு அங்கே ஒரு பாட்டு குத்துப்பாட்டு வச்சுருப்பாங்க. இது டைரக்டர் அதுக்கு முந்தைய சீன் எந்த சீன் பார்க்காம ஒருவேளை படத்தோட கதையை பார்க்காம அந்த பாட்டை வச்சாரா? அந்த பர்த்டே செலிப்ரேஷன் எதுக்கு? ஏன் இவ்வளோ ஒரு துக்கமான சூழ்நிலை இருக்கிற டயத்தில் அந்த இடத்துல ஒரு செலிப்ரேஷன் எதுக்கு வச்சாரு அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அதே மாதிரி நிறைய லாஜிக் ஓட்டைகள். ஒரு ரிப்போர்ட்டராக இருந்துட்டு இவர் பண்ணியிருக்க வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கில படத்தில் ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட்டுக்காண்டி பயங்கரமான ஒரு வேலையை பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி கதைக்களம் விஜயா இருந்தாலும் சரி, அஜித்தாக இருந்தாலும் சரி, சூர்யாவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செட் ஆகும். என்ன காரணம்னா அவங்க அவங்களோட கேரக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணி மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு மாஸ் ஹீரோ அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை உண்டு பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நம்ம அதர்வாட்டை கொடுத்தது கொஞ்சம் இந்த படத்துக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அதர்வா நம்ம ஒரு நடிப்பு பயங்கரமாக நடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு ஹீரோவாக இருக்கப்ப அவர் ஒரு மாஸ் எலமெண்ட் ஒரு படத்தை கொடுத்துட்டு வில்ல அங்கே வருவான், வில்ல இப்படி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஒரு மாஸ் கேரக்டர் கொடுக்குறப்ப நம்ம பார்க்குறப்ப வெள்ளித்திரையில் கொஞ்சம் மனசில் கொஞ்சம் நெருடல் தான் ஏற்படுது. இது மாதிரி படங்கள் எப்பயுமே சூர்யா, விஜய், அஜித் இது மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவுக்கு தான் செட் ஆகும். அதர்வா இனிமேல் ஃபியூச்சரில் ஒரு நல்ல அவரோட
அவரோட பலமே பார்த்தீங்கன்னா வந்து நல்ல நடிப்புக்கு வந்து தீனி கொடுக்கக்கூடிய கதையாக வந்து எடுத்து நடிச்சார்னா மேன்மேலும் நல்லா வளருவார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தனிப்பட்ட முறையில் வந்து தோணுது. இந்த படத்தோட கேமராமேன் அரவிந்த் கிருஷ்ணா எல்லாமே ஷார்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுனால கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே வந்து நல்லாவே பயன்படுத்தியிருக்காரு. இருந்தாலும் அந்த சில ஃபைட்டுகளில் இன்னும் பழைய படங்களில் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது லைட் ஆஃப் பண்ணி போடுறது இதெல்லாம் வந்து பார்க்குறப்ப கொஞ்சம் எரிச்சல் ஊட்டுது. மற்றபடி அவரோட கேமரா ஒர்க்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாகவே வந்து இந்த படத்துக்கு ஒரு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ஆக்ஷன் படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து தெளிவாகவே பண்ணியிருக்காரு. மொத்தத்தில் இந்த படம் இயக்குனர் டி.என். சந்தோஷ் சொல்ல வந்த கதையை டைரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் அந்த கதையை வந்து சவ்வு மாதிரி இழுத்ததுனால எல்லாருமே போய் தியேட்டரில் போய் ஒரு முறை பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு வந்து தோணலை. இருந்தாலும் நீங்கள் ஒரு முறை வந்து தியேட்டரில் போய் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. என்னோட இந்த விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர் எல்லாத்திலையுமே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த tntalkies.com இந்த வெப்சைட் ஃபாலோ பண்ணி வாங்க. நன்றி, வணக்கம்.